வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. திருச்செங்கோடு சுற்றுவட்ட சாலை அமைக்கும் பணிகளை KMDK MLA அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். திருச்செங்கோடு ஒன்றியத்திற்குட்பட்ட வளர்ச்சி பணிகள் சம்பந்தமாக திருச்செங்கோடு ஊராட்சி ஒன்றிய வட்டார பொறியாளர் அவர்களுடன் KMDK MLA அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார். KMDK கோவை கிழக்கு மாநகர் மாவட்டம் குறிச்சி பகுதியின் சார்பாக பிப்ரவரி 4ஆம் தேதி கொங்கு மண்டல எழுச்சி மாநாட்டிற்கு கலந்து கொண்டவர்களுக்கான நன்றி அறிவிப்பு கூட்டம் மற்றும் மாநில துணை பொதுச் செயலாளர் நித்யானந்தன் அவர்களின் அறிமுக கூட்டத்தில் மாநில இளைஞரணி துணை செயலாளர் சங்கரனூர் பிரேம், கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் தனபால் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருச்செங்கோடு ஒன்றியம் ஆண்டிபாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் ஆதிநாராயணன் அவர்கள் KMDK MLA அவர்களை நேரில் சந்தித்து ஊராட்சி வளர்ச்சி பணி சம்பந்தமாக ஆலோசனை மேற்கொண்டார். திருச்செங்கோடு ஒன்றியம் தோக்கவாடி ஊராட்சி KSR கல்லூரி பின்புறம் முரசுக்குட்டை பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைப்பது சம்பந்தமாக KMDK MLA அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். திருச்செங்கோடு நகராட்சி வளர்ச்சி திட்ட பணிகள் சம்பந்தமாக அதிகாரிகளுடன் KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாட்டிற்கு காவிரியில் தற்போது தண்ணீர் திறந்துவிட முடியாது என்றும், தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட நாங்கள் முட்டாள்கள் அல்ல எனவும், தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ள விபரங்கள் எங்களிடம் உள்ளன என்று கர்நாடக துணை முதல்வர் TK சிவகுமார் தெரிவித்துள்ளார். நாமக்கல் தெற்கு மாவட்டம் சார்பில் சேந்தமங்கலம், நாமக்கல் சட்டமன்ற தொகுதி பூத் கமிட்டி, விளம்பரக்குழு, தங்கும் இல்லக்குழு போன்ற குழுக்களின் ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் மாதேஸ்வரன் முன்னிலையில் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர்களுடன் நடைபெற்றது. 25வது முறையாக நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை வரும் 13ஆம் தேதி வரை நீடித்து சென்னை மாவட்ட 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. அரசியல் கட்சிகளின் தேர்தல் பத்திர விவரங்களை வெளியிட கால அவகாசம் கோரிய SBI வங்கியின் மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.